வெல்கம் டு லைஃப் ஆஃப் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான இட்லிக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் வடைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே இட்லிக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் 2 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பை தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 hours ஊற வச்சேன். நல்லா ஊறி இருக்க இந்த கடலைப்பருப்பை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு டைம் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு திரும்ப லைட்டாக தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு திரும்ப அரைச்சிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். கொஞ்சம் கடலைப்பருப்பு அப்படியே இருக்கட்டும். நல்லா ஃபுல்லாக பேஸ்ட் மாதிரி அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வடைக்கு செய்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு பேனில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவு கரெக்டாக பதமாக ரெடி ஆகிருக்கு. இப்போ இந்த மாவை கொஞ்சமாக எடுத்து நம்ம வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா வடையை போடுங்க. சப்போஸ் எண்ணெய் சூடாகாமல் நீங்கள் வடையை போட்டிங்கன்னா நிறைய எண்ணெயை அப்சார்ப் பண்ணிடும். ஒரு மெத்தட் என்னென்னா இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறது வடையை. இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி வடை ஷேப்லேயோ இல்லை ஒரு பால் ஷேப்பில் அதை நம்ம பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டு அதை நம்ம ஸ்டீம் பண்ணியும் எடுக்கலாம். 2 மெத்தட்லையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். வடை மாவில் தேவையான அளவு உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். வடைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணி நான் அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம வடை நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து வச்சிடலாம் நம்ம தனியாக. இன்னொரு செட் ஆஃப் வடையும் நான் போட்டு எடுத்துடுறேன். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது ஒரு அட்டகாசமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எல்லா வடையுமே போட்டு எடுத்தாச்சு. தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே ஆயிலில் 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு மசாலா ஸ்மெல் வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தட்டி வச்சுருக்க பூண்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5-6 பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கருவேப்பிலை இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடுறேன். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினா போதும். கோல்டன் ப்ரௌன் ஆகணும்லாம் அவசியம் கிடையாது. இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கப்பவே நம்ம வடையெல்லாம் நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. அதை இப்போ நம்ம உடச்சி வச்சிடலாம். சின்ன சின்னதாக உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்க வடை எல்லாத்தையுமே நல்லா கொதிச்சிட்ருக்க இந்த கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். நம்ம வடை ஆட் பண்ணதுமே கிரேவி எல்லாத்தையும் அதை நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லா வடையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். வடை எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே பிரேக் பண்ணி விட்டுருங்க. நல்லா அதில் டிப் ஆகட்டும். எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். திரும்ப நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். சூப்பரான வடைக்கறி நம்மளுக்கு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுறலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.